ரொம்ப மந்தி வந்துருச்சு. மந்தி பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிட்டு. நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ஸோ 3 பேர் வந்திருக்கிறனால நாங்கள் வந்து மந்தி 3/4 ஆர்டர் பண்ணியிருக்கோம். 3/4னால் 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். குவான்டிட்டி பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. இது என்ன மந்தின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கி அல்ஃபாம் சிக்கன் மந்தி. இது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். டர்க்கியில் எப்படி இருக்குமோ அப்படி தான் கொடுத்துருக்கன்றாங்க. நம்ம டர்க்கி போனதில்லை, பார்த்ததும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல ஓனாக எடுத்து வைப்போம். சூடாக இருக்குங்க. ரைஸ் எடுத்து உள்ளே போடுவோம். ஒரு கையில் தூக்க முடியல, ஏற்கனவே எனக்கு வேறு கீழே விழுந்து கை ஃப்ராக்சராக இருக்கா, வெயிட் தூக்க முடியல. ஸோ இந்த சிக்கனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கர சாசியாக இருக்குங்க. அப்படியே கலரே வந்து ரெட் கலரில், அந்த அளவுக்கு பார்க்க அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் தப்பமாக இருக்குது பாருங்கள். நம்ம பாஸ்மதி ரைஸ்னால் கூட கொஞ்சம் மெலிசாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா தப்பமாக தான் இருக்குது. பாஸ்மதியிலே இது ஏதாவது ஒரு குவாலிட்டியாக கூட இருக்கலாம், நமக்கு அது பெருசாக ரைஸை பற்றி தெரியாது. ஸோ நம்ம டேஸ்ட்டு பண்ணி மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைட் போகலாமா? நம்ம ஒரு அத்தன்டிக்காக வந்து இந்த பலாவெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா, முஸ்லீம்ஸ்லாம் நிறையா செய்வாங்க. அந்த மாதிரி பலாவ் டேஸ்ட்டில் தான் இருக்குது. ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிராக, நம்ம இந்த சீரக சம்பா ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒட்டிக்கும். அதே மாதிரி பாஸ்மதி பிரியாணி செய்யும் பொழுது அந்த பிரியாணியில் வந்து ரைஸ் வந்து அப்படியே பிடிச்சிக்கும், மசாலா வந்து பிடிச்சிக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மசாலா வந்து இதில் நிறையா போட மாட்டாங்க இல்லைங்களா, பலாவு மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அதனால் இது வந்து பெருசாக நமக்கு ரைஸ் ஒட்டலை, உதிராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வருது பாருங்கள் ரைஸ். கார்லிக் சிக்கன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். டொமேட்டோ ஃப்ளேவர் அப்படியே தெரியுதுங்க. இதில் முக்கியமாக காரம் தலைக்கு ஏறுதுங்க. விட்டால் வந்து இந்த இருமலே வந்துடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு காரம் இருக்குது. அவ்வளோ சாப்பிடும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருக்குது. இந்த நம்ம ஸ்டொமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம இப்போ நம்மளோட அல்ஃபாமுக்கு வருவோம். இந்த அல்ஃபாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ். கேரளா சைடில் நிறையா கிடைக்கும். நான் நிறையா கேரளா போயிருக்கேன், ஸோ சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட பண்ணியிருக்காங்க. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்ஸ். மீட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. பேக்கில் பார்த்தீங்களா நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். மேலே லேயரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது, அந்தளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போது ஒரு பைட் போவோமா? ஃபஸ்ட்டு பைட் போவோமா? இப்படி இருக்கு. நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து நார்மல் மந்தி தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த டர்க்கிஷ் சிக்கன் மந்தி வந்து, ஸோ இந்த டர்க்கிஷ் அல்ஃபாம் சிக்கன் மந்தி வந்து இவங்க செப்பரேட்டாக இந்த ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு மேலே இந்த அல்ஃபாம் வந்து இந்த சுடுவாங்க தெரியுங்களா, ரோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மசாலாலாம் போட்டு இந்த சாஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க.